ஹாப்பி மார்னிங். ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மற்ற மார்க்கெட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். நான் ட்ரேடர் வினோத். ஸோ நிஃப்டியோட கொஞ்சம் அனாலிசிஸை பார்த்துருவோம். ஸோ 91 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி, விச் இஸ் லைக் 21,441 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டியோட சார்ட் உள்ள போயிடலாம். ஸோ நிஃப்டியோட சார்ட்ல நம்ம எதை பத்தி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துருவோம். ஃபைன். இப்போ இந்த 20th டிசம்பர் அன்னைக்கு நடந்த ஒரு ஃபால் இருக்கு இல்லையா, அந்த ஃபாலை வந்து தாண்டினா மட்டும்தான், அதாவது அதுக்கு மேல போய் க்ளோஸ் ஆனா மட்டும்தான் ஒரு ஒரு புது ட்ரெண்ட் இருக்கு, ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பேச முடியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுல வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் இருக்க மாதிரி நான் பார்க்கல. மீன்வைல் இன்டர்மீடியட் ட்ரெண்ட்ல எதனா சேஞ்சஸ் எதனா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். ஸோ அரௌண்ட் இந்த லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா தேர் இஸ் ஒன் இன்டர்மீடியட் ட்ரெண்ட். ஸோ எக்ஸாக்டா அந்த இடத்துல சப்போர்ட் தான் எடுத்திருக்கு, பட் நான் அதை மார்க் பண்ணல. தட் இஸ் ஓகே. அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டெய்லி சார்ட்ஸ்ல நம்மளோட கேம் ஐ மீன் இந்த வாட் இஸ் தட் நேச்சுரல் நம்பர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நேத்து ரெசிஸ்டன்ஸா இருந்த ஒரு ஒரு நேச்சுரல் நம்பர், அதுக்கு மேல நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ராபபிளி வந்து என்னன்னா ஒரு நியூட்ரல் ட்ரெண்ட்ல தான் இப்போதைக்கு இருக்கு. ஓகே. ஸோ அதை தாண்டட்டும், தென் வி வில் டிசைட். பட் ஆன் த அதர் ஹேண்ட் 26th டிசம்பர் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான நாளா நான் பார்க்குறேன். ஸோ அன்னைக்கு வந்து 23rd டிசம்பருக்கு அப்புறம் ஒரு நியூ ட்ரெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது எந்த பக்கம் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு ரியாக்ஷன்ஸ்ல நமக்கு தெரிய வந்துடும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 47,724 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டியும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ட்ரெண்ட் அண்ட் புலிஷ்னஸ் தான் கொடுத்துட்டு இருக்கு. பட் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நேற்று வந்து கொஞ்சம் ஃபிளாட் தான். ஓகே. ஸோ இதே தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 20th டிசம்பர் தாண்டட்டும், தென் வி வில் டிசைட். ஏன்னா அதுல வந்து ஒரு பெரிய இட்ஸ் அ வெரி பிக் டே அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஆஸ் ஆஃப் நோ ட்ரேடிங் அட் அரௌண்ட் 70 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். ஸோ 70 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் நமக்கு ஒரு சேம் இதே மாதிரி ஒரு 50-60 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே. நேத்து இந்தியா விஏஎக்ஸ் நேத்து மட்டும் அரௌண்ட் 7%. ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அதாவது விக்ஸ் எப்போ வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஐ மீன் ரொம்ப பாசிட்டிவா போதோ அப்ப எல்லாமே வந்து மார்க்கெட்ல ஃபியர் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அதாவது ஃபியர் வந்து ரெண்டு விதமா வரலாம். மார்க்கெட் வந்து ரொம்ப பீக்ல இருக்கு, அதனால இங்கிருந்து இறங்க போகுது அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் எந்த பக்கம் போகுதுன்னே தெரியல, புரியல அப்படின்னும் போது ஃபியர் வரும். ஸோ நமக்கு வந்து என்ன சொல்றது, பதில் கிடைக்கல, ஐ டோன்ட் ஹாவ் ஆன்சர் அப்படின்னும் போது ஃபியர் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ அதுதான் வந்து இங்க இந்தியா வேக்ஸ் டினோட் பண்ணுது. ஃபைன். அடுத்தது கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து 2048க்கு மேலதான் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 23 அண்ட் 25. அண்ட் க்ரூடை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நேற்று வந்து ஒரு 2.5% ஏறி இருக்கு. அரௌண்ட் இந்த லெவல்ல நம்ம பேசினோம். இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ப்ராப்ளி இங்கிருந்து ஒரு பையிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் நடந்துட்டு இருக்கு. பட் ஸ்டில் இது வந்து நல்ல, ஏன்னா ரெண்டு சைக்கிள் முடிஞ்சிருச்சு. ஸோ ஐ திங்க் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். இட் வில் கீப் மூவிங் அப். க்ரூட் மேலே போக போக நம்மளோட ஈக்விட்டி மார்க்கெட்ஸுக்கு கொஞ்சம் பாதிப்பு தான். ஃபைன். அடுத்தது நம்ம யூஎஸ் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று எல்லாமே ஒரு 0.5% வந்து பாசிட்டிவ். ஸோ யூரோப்பியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் வெரி ஃபிளாட். அண்ட் ஏஷியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. இதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் நமக்கு வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஒரு 50 பாயிண்ட்ஸ் டு 60 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. மீன்வைல் யூஎஸ்டி ஐஎன்ஆரை பொறுத்த வரைக்கும் அதே தான் 83க்கு மேல சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் பாண்ட் ஈல்டும் 7.2க்கு கீழே தான் இருக்கு. ஓகே. இது எல்லாமே நம்ம டெய்லி ரெகுலரா பாக்குற ஒரு விஷயங்கள் தான். நேற்று செக்டார்ஸ் வந்து என்ன நடந்தது அப்படிங்கறத பாத்துருவோம். நேற்று செக்டார்ஸ்ல எதுவும் பெருசா ஒன்றும் மூவ்மெண்ட் இல்லை. பட் பாசிட்டிவ் சைட்ல எதனா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் கொஞ்சம் ஏறிந்தது, ஆயில் அண்ட் கேஸ் கொஞ்சம் ஏறிந்தது. அதுக்கப்புறம் எனர்ஜி கொஞ்சம், கமாடிட்டிஸ் கொஞ்சம் ஏறி இருக்கு, நிஃப்டி ஹெல்த் கேர் கொஞ்சம், மெட்டல்ஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் ஃபார்மா, மேனுஃபேக்சரிங்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்சம்ஷன்ஸ் கூட ஏறி இருக்கு. ஓகே. நம்ம ஸ்ட்ரெயிட் அவே நம்ம ஆனந்த்ஸோட லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் போயிடலாம். தட் வில் பி குட். ஓகே. அண்ட் ஆனந்த்ஸோட லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல நம்ம பார்க்கணும் அப்படின்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் வந்து மணப்புறம் நேற்று வந்து 2.75% வந்து நேற்று இறங்கியிருக்கு. ஓகே. நேற்று தான் நம்ம பேசினோம், மணப்புறம் பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து நம்மளோட நேச்சுரல் நம்பருக்கு மேல சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னு.
பட் மேல சஸ்டெயின் ஆனா கூட நேத்தோட ஹை, அதாவது அந்த 70.65 நேத்தோட ஹையை வந்து, நேத்துனா முந்தா நேத்தோட ஹையை வந்து தாண்டாம அது உள்ளேயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுவும் வந்து வந்து ஒரு இன்சைட் பார் அப்படின்றத நம்ம சொல்லுவாங்க. இன்சைட் பார்ன்னு சொல்லலாம், இல்ல வந்து நிறைய பேர் அதுக்கு வச்சிருப்பாங்க. அதாவது அதுக்கு முந்தா நாள், ஒரு நாளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹை அண்ட் லோக்கு உள்ளவே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, அந்த ரேஞ்சுக்குள்ளவே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அடுத்த நாள் அப்படின்னா இட்ஸ் கால் இன்சைட் பார். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷன். ஓகே, மேபி அந்த அந்த பர்டிகுலர் ரேஞ்சை பிரேக் ஆகும், வெதர் இட் இஸ் அப் சைட்ல பிரேக் ஆனாலும் சரி, டவுன் சைட்ல பிரேக் ஆனாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். பட் ஆஸ் ஆஃப் நவ் நம்மளோட நேச்சுரல் நம்பர் மேல இருக்கிறதுனால பாசிபிளி இது வந்து கொஞ்சம் கீழே வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்றதும் நம்ம பேச முடியும். பட் சப்ஜெக்ட் டு தட் இது 175க்கு மேல எப்படி சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து தான் எல்லாமே அமையுது. ரைட், அடுத்தது முத்தூட் ஃபின்கார்ப். இதுவுமே வந்து நேற்று முத்தூட் மணப்புறம் இறங்குச்சுன்னா முத்தூட் இறங்கும், எல்லாமே லைனா அப்படியே இறங்கிட்டு வரும். முத்தூட் ஃபின்கார்ப்பை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி ஃபிளாட் அண்ட் ஸ்டெடி மார்க்கெட். பட் நான் இங்க வந்து என்ன பாக்குறேன்னா, முத்தூட் ஃபின்கார்ப்ல இது ஒரு டாப் ஆகும், இது ஒரு டாப் ஆகும் பாக்குறேன். ஸோ தேர் இஸ் அ ஸ்மால் டபுள் டாப். அந்த டபுள் டாப் மே கம் டவுன் டு திஸ் லெவல், எங்க 1314 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு, பார்ப்போம். இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு 1% வந்து டவுன். பட் ஸ்டில் இன்ஃபோசிஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா மேல இருக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். அதாவது 1540 மேல இருக்கிறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தான் இருக்கு எனக்கு. ஓகே, அடுத்தது கர்நாடகா பேங்க். கர்நாடகா பேங்க்கும் இதே இதே கதை தான். கர்நாடகா பேங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நேச்சுரல் நம்பர் விச் இஸ் 232க்கு மேல சஸ்டெயின் ஆகுறதுனால ஐ சி எ நியூ ட்ரெண்ட். ஒரு ட்ரெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு, இண்டிகேட்டர்ஸும் நமக்கு அதை தான் சொல்லுது. ஓகே, எம்ஹெச்ஆர்ஐல பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டடியா இது வந்து கீழே வரும்னு நம்ம பேசினோம். இது வந்து இட் ஹாஸ் டு கம் டவுன் டு திஸ் லெவல் விச் இஸ் 334 335 அந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு மேலே போச்சு அப்படின்னா தென் இட் வில் பி எ குட் ட்ரெண்ட். பட் மேலே போறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இல்லை. ஓகே, அடுத்தது டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று பார்த்தது தான் அதே ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு, எதுவும் டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ மற்றபடி எந்த ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ்ல போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். டாடா கெம். டாடா கெம் மட்டும் 7% ஏறி இருக்கு, டாடா கெமிக்கல். ஓகே, ஸோ டாடா கெமிக்கலோட ட்ரெண்ட் வந்து அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இண்டிகேட்டரோட பிளானை ஒரு முறை பார்த்துருவோம். ஸோ இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் எஸ். ஸோ ஓகே ஃபைன். ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டிஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. 1104ல ஸ்டிஃப் ரெசிஸ்டன்ஸ், அதை பிரேக் ஆகட்டும், தென் வி வில் டிசைட். அதுக்கப்புறம் ஒரு நியூ ட்ரெண்ட் ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய புல்லிஷ் டே இருக்கு அப்படின்னா, ஸோ ஒரு ட்ரெண்ட் வந்து புதுசா ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். பட் சப்ஜெக்ட் டு தட் இதுக்கு மேல போய் சஸ்டெயின் ஆகட்டும், தென் வி வில் டேக் த கால். ஓகே, அடுத்தது ஒரு நிமிஷம். அதுக்கு அடுத்தது வந்து தங்கமயில். தங்கமயிலை பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து அரௌண்ட் ரொம்ப நாளா ஃபிளாட்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான். இப்பயும் ஃபிளாட்டா தான் இருக்கு, ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒய் பிகாஸ் இந்த ஹையை தாண்டணும். இந்த ஹையை தாண்டுச்சு அப்படின்னா தென் அதுக்கப்புறம் தான் வி வில் கெயின் கான்ஃபிடன்ஸ். அடுத்தது டிவிஸ் லேப். டிவிஸ் லேப் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஒரு புது புது பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி தான் எனக்கு தெரியுது, விச் இஸ் அரௌண்ட் 5% வந்து பாசிட்டிவ். டிவிஸ் லேபை பொறுத்த வரைக்கும் எஸ், ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து இது வந்து ஹெட், இது ஒரு ஷோல்டர், இது ஒரு ஷோல்டர். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு நெக் லைனா நீங்க வரைஞ்சீங்க அப்படின்னா இந்த 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 வித் வந்து அப்படியே மேல, இந்த வித்துன்னு சொல்ல முடியாது, இந்த ஹைட் வந்து அப்படியே மேல போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதை வந்து கொஞ்சம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், பண்ண முடியும். ஸோ இட் வில் கோ அரவுண்ட் திஸ் லெவல் விச் இஸ் டிவிஸ் லேப். நான் இந்த லெவல் வரைக்கும் பார்க்குறேன், 4391 வரைக்கும் பார்க்குறேன், பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் தாராளமா எடுக்கவே முடியும் அப்படின்னு தான் தோணுது எனக்கு. அடுத்தது வந்து ஹீரோ ஹோண்டா. ஹீரோ ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கிளியர் அப் ட்ரெண்ட், அது பாட்டு பையனா போயிட்டே இருக்கு, இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் மாதிரி. கல்யாண் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஃபிளாட் பேட்டர்ன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அதை அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற பேட்டர்னை பார்த்துக்கோங்க, இதே மாதிரியான பேட்டர்ன்ஸ் நான் இங்கே சொல்றேன். ஓகே, இதே மாதிரியான பேட்டர்ன் இங்கேயும் இருந்திருக்கு. சரியா, இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கும்போது இது வந்து ஒரு ஃபிளாக் பேட்டர்ன், இது வந்து போஸ்ட், இது வந்து அந்த ஃபிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்தாலும் இது கண்டினியூஷன் ட்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மறுபடியும் இன்னொரு முறை ஏறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. அப்படி போற மாதிரி இருந்ததுன்னா இட் ஹேஸ் டு கோ டில் 408 வரைக்கும் போகும். ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து ஓல்டாஸும் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2% இருக்கு. ஓல்டாஸ் இஸ் அ கிளியர் ரன், அது பாட்டுக்கு மேலே போகுது. ஓகே,
ஒரு பக்கம் மேல போனாலும் லோல்டாஸோட ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சார்ட்டை பார்க்கும்போது வோல்டாஸ்ல வந்து இங்க பாருங்க நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஓகே அரௌண்ட் பிப்ரவரி நாட் பிப்ரவரி அரௌண்ட் ஜூன்ல எல்லாம் நம்ம பேசினோம். வோல்டாஸ்க்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் இருக்கு. இது ஒரு பாட்டம், இது ஒரு பாட்டம். ஸோ இந்த பாட்டமோட நெக்லைன் இதுதான். இப்பதான் தாண்டவே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்படி தாண்ட ஆரம்பிச்சது அப்படின்னா இட் ஹேஸ் டு கோ டு 1100 வரைக்கும் போகணும். ஓகே வோல்டாஸை பத்தி 1100 போகும்போது வி ஹாவ் டு என்ன சொல்றது ஒரு எக்ஸிட் பண்ணிட்டு திருப்பியும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு பிளான் பண்ணலாம். பயோகான் ஓகே பயோகானை பொறுத்த வரைக்கும் அதோட லாங் டேர்ம் டவுன் ட்ரெண்டை வந்து வோல்டாஸ் மாதிரியே வந்து ஒரு டபுள் பாட்டமை ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுது விச் இஸ் ஒன். இது ஒன்று இந்த டபுள் டாப் இந்த டபுள் பாட்டமை பிரேக் பண்ணுச்சு அதாவது 270 280 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு நியூ ட்ரெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நேற்று மட்டும் வந்து ஒரு அரௌண்ட் 2% ஏறி இருக்கு. காட்டேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பழைய ஹையை தாண்டட்டும் தென் ஒரு நியூ ட்ரெண்ட் இருக்கும். ஓகே ஸோ ஆஸ் ஆஃப் நோ இதில் வந்து என்ன சொல்றது விற்கணுமோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐ திங்க் வி ஹாவ் டு வெயிட் இது பிரேக் ஆகும்னு தோணுது 1106. அடுத்தது எம்என்டம் பொறுத்த வரைக்கும் பெருசா இறங்குச்சா ஐ மீன் நேற்று ஏறிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நேற்று வந்து ஸ்லைட்டாக ஏறி இருக்கு. அதுவும் எக்ஸாக்டாக நம்மளோட நேச்சுரல் நம்பர்ல இருந்து திரும்பி இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம் இல்லை எக்ஸ்பெக்டட் தான் பட் அது நடந்திருக்கு. ஓகே ஒரு முறையும் எனக்கு அந்த நேச்சுரல் நம்பர்ல இருந்து பவுன்ஸ் ஆகும் இல்லை ரியாக்ட் பண்றது வந்து எனக்கு எப்போதுமே வந்து ஒரு ஒரு சந்தேஷத்தை கொடுக்குது ஆக்சுவலா. அந்த நம்பரை நம்ம வந்து முன்னாடியே கையில வச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ஸோ நேச்சுரல் நம்பர்ல நமக்கு எப்போதும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு வந்து ஒரு என்ட்ரியோ எக்ஸிட்டோ அதெல்லாம் நமக்கு கொடுக்காது. பட் வென்எவர் நம்ம வாங்கணும்னு நினைக்கும் போது நியரிங் டு தட் லெவல் நம்ம வாங்க ட்ரை பண்ணலாம். நம்ம செல் பண்ணணும்னு நினைக்கும் போது நியரிங் டு தட் லெவல் நம்ம செல் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ குயிக் மூவ் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன். அந்த ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ குயிக் மூவ் ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து லாரஸ் லேப் கொஞ்சம் ஏறி இருக்கு. லாரஸ் லேபை பொறுத்த வரைக்கும் எஸ் லாரஸ் லேப்ல வந்து இந்த இந்த ஒரு ஒரு குயிக் மூவ் இருந்திருக்கு. ஒரு 2-3 டேஸ்ல வந்து ஒரு குயிக் மூவ் இருந்திருக்கு. வெரி குட். அடுத்தது ஹிந்து பெட்ரோ பொறுத்த வரைக்கும் இன்னும் ட்ரெண்ட் ஆரம்பிக்கல பட் இட் வில் கீப் மூவிங் அப். இது கொஞ்சம் போரிங் ஸ்டாக் தான் பட் இட் வில் மூவ். அடுத்தது எஸ்ஆர்எஃப்பும் நான் வந்து பிளான் வச்சிருந்தேன் இந்த மாதிரி வந்து ஏறணும் அப்படின்னு சொல்லி பட் குயிக் மூவ் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு தான் ஏற ஆரம்பிக்குது. ஸோ தெர் ஆர் ஸ்டாக்ஸ் இதுல வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு பட் குயிக் மூவ் பொறுத்த வரைக்கும் போக போக நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஓகே ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டே. தேங்க்யூ.